ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான குஜராத்தி கடி ரெசிபி. இது என்னோடய வெர்ஷன். இது வந்து கிச்சடியோடு யூஸ்வலாக சர்வ் பண்ணுவாங்க குஜராத்தில். கிச்சடிங்கிறது முழு பாசிப்பயிரும் அரிசியும் சேர்த்து நம்ம பொங்கல் மாதிரி பண்ணுற ஒரு டிஷ்ஷு. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஹோல்சம் நியூட்ரிஷன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு டயட் இது. இது வந்து மாங்காய், மாம்பழம், தயிர்னு சேர்த்து விட்டமின் சி ரிச்சாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ரொம்ப ஈஸியாக குயிக்காக காலையில் செஞ்சிடலாம் நீங்கள். இது வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பொங்கல், கிச்சடி, ரவா உப்புமா, அரிசி உப்புமா, ரைஸு எதோடு வேணால் நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். வாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுறதுக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் மறந்துடாதீங்க. இந்த சிம்பிள் கடி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. இதுக்கு தேவை ஒரு 4 இல்லை 5 பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாயை வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்றபடியும் இந்த மாங்காயோட புளிப்புக்கு ஏற்றபடியும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு நல்ல புளிப்பான மாங்காய் எடுத்திருக்கேன். இது ஆக்சுவலாக செங்காயாக இருக்குது. நீங்கள் வந்து மாங்காயாக கூட எடுத்துக்கலாம். நல்ல புளிப்பான மாங்காயாக எடுத்துக்கோங்க இதுக்கு. அண்டு ஒரு கப் அளவுக்கு நான் மாம்பழம் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக ஒரு ஃபுல் பழம் எடுத்திருக்கேன். இதோட கொட்டை எல்லாம் கூட போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் இந்த மாங்காயோட கொட்டை எல்லாம் கூட போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து வேக வச்சுட்டு அதை நல்லா புழிஞ்சு வடிகட்டி தான் எடுக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் கூட சேர்த்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ கொஞ்சம் இதில் தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் குக் பண்ண வேணாம், சும்மா கொஞ்சம் நேரம் நம்ம இதை வேக வச்சோம்னாலே ஈஸியாக வெந்துடும். இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் ஆகும் இது வெந்து கிடைக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. எல்லாம் நல்லாவே வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் ஜஸ்ட் இந்த அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி வச்சுட போகிறேன். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா பிழிஞ்சு இந்த ஜூஸ் மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். இந்த தோலெல்லாம் நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறிருக்கு. இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இதுலேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட 2.5 கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. இந்த தயிரை நல்லா அந்த முள் கரண்டியால் இப்படி கலந்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த தயிர் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருந்ததுனா தான் நம்மளோட கடி வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லாட்டி ஒரு மாதிரி தயிர் திரிஞ்ச மாதிரி திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா அடிச்சுட்டு இதோட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அடிச்சுக்கோங்க தயிரை. இப்போ நம்ம எடுத்துருக்கிற அந்த மாங்காய் அண்ட் பச்சை மிளகாய் கலவையோட இதை ஆட் பண்ணிக்கலாம். இதோட இந்த திக்னஸ் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட குறைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு இருந்ததுன்னா சரியாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன அந்த 2.5 கப் அளவு இதுக்கு 1 கப் இல்லை 1.5 கப் அளவுக்கு தயிர் சரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதில் வந்து யூஸ்வலாக குஜராத்தி கடி வந்து நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். அவங்க சுகர் இல்லை வெல்லம் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தால் காலையில் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஸ்வீட் நல்லா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதில் உப்போட அளவை குறைச்சிக்கிட்டு வெல்லத்தோட அளவை கூட்டிக்கலாம். இல்லை உங்களுக்கு காரம் காலையில் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து உப்பு போட்டுட்டு வெல்லத்தை வந்து ஒரு துளி வெல்லம் போட்டுட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சுவைக்கு ஏற்றபடி இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ண ஆரம்பிக்கலாம். இதை ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். நம்ம நல்லா சூடானுச்சுன்னா போகிறோம். ஏன்னா தயிர் கலந்துருக்கிறதுனால ரொம்ப கொதிக்க விட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாங்காயும் இந்த இதையும் சில்லியையும் நல்லா முந்தின நாளே வேக வச்சு வடிகட்டி இந்த கலவை வரைக்கும் தயார் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். காலையில் நீங்கள் மோர் சேர்த்து ஒரு கொதி விட்டு தாளித்து கொட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. இதுவும் நல்லா சாந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளார இந்த மாதிரி நல்லா நுரைச்சி பொங்கி வர ஆரம்பிக்கும். இது நல்லா பொங்கி வர்றப்ப நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இது செய்கிறது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கொதித்து வர்றப்ப நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உப்பு பத்தலைன்னு நினைக்கிறேன், அதனால தான் ஒரு ஓரமாக கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணால் தான் சென்டரில் கொதிக்கும். நம்ம அதை வச்சு உப்பு சரியாக இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிக்கலாம்.
இப்போ நான் கொஞ்சம் உப்பு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணோடனே பாருங்கள், இப்போ சென்டரில் கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி சென்டரில் கொதிச்சதுன்னா உப்பு கரெக்டாக இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிக்கலாம். கடாயை காய வச்சேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. எண்ணெய் காஞ்சோடனே ஒரு சிட்டிகை வெந்தயம் போடுறேன். நான் ரொம்ப வெந்தயம் வேண்டாம். வெந்தயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 2 சிட்டிகை அளவுக்கு சீரகம் போடுறேன். சீரகமும் ரொம்ப வேண்டாம், அப்புறம் அதோட வாசனை வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது நல்லா பொரிஞ்சு நல்ல பொன்னிறம் ஆன உடனே மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு நம்ம தாளித்து கொட்டிடலாம். இப்போ நல்லா பொன்னிறம் ஆகிடுச்சு. நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போடுறேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை இலைகள் இதையும் போடுறேன். இப்போ இந்த தாளிப்பை நம்மளோட கடியில் கொட்டிடலாம். இப்போ இதோட வெல்லம் சேர்த்துக்கலாம். என்கிட்ட எப்போவுமே வெல்லம் வந்து கரைச்சி வடிகட்டி ஃப்ரிட்ஜில் இருக்கும். ஸோ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கட்டி வெல்லம் கூட லேசாக உடைச்சிட்டு போடலாம். இந்த வெல்லமும் நம்ம சுவை அளவுக்கு ஏற்றபடி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட குஜராத்தி கடி ரெடி. இது வந்து சப்பாத்தி, கிச்சடி, பொங்கல் எல்லாத்தோடையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தோசை, பூரி எல்லாத்தோடையுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காகவும் பண்ணக்கூடியது, நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. விட்டமின் சி நிறைய இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இதில் தயிர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து நல்ல ஒரு அரை கப்லேருந்து 1 கப் வரைக்கும் தண்ணியில் கலந்து இதில் விட்டு கூட நல்லா கொதிக்க வச்சு இதை யூஸ் பண்ணலாம். அப்போவும் இது நல்லாயிருக்கும். நீங்கள் கடலை மாவு சேர்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா எதிர் இஞ்சியோ இல்லை பெருங்காயமோ சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை அவசியம் ட்ரை செய்து பாருங்கள். செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் மறக்காமல் எழுதி அனுப்புங்க. இணைந்திருங்கள். ஹாப்பி ஹோம் மேக்கருடன் எந்நாளும். நன்றி, வணக்கம்.